இன்னைக்கு ஷோவோடைய மூணாவது ப்ரோமோ போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மூணாவது ப்ரோமோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஐ திங்க் ஃபுல் எபிசோடில் இதுதான் மெயின் கண்டென்ட்டாக வரும், அதனால் நம்ம இதுலேயே பேசிடுவோம். சரிங்களா? இப்போ நடந்து முடிஞ்ச ஒட்டுமொத்த குழப்பத்துக்கும் ஜாக்லின் எதுக்காக தீபக் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க, அந்தளவுக்கு என்ன நடந்துச்சு, ஓவர் ஆக்டிங்காக இருக்குது, ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க, ஃபேக்காக இருக்காங்க, நடிக்கிறாங்க, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை ஜாக்லின் மேலே அடுக்கடுக்காக வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க. சரிங்களா? வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த காரணமாக யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண். வைஸ் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இருந்துக்கிட்டு அருண் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுலேயும் டுவர்ட்ஸ் ஜாக்லின் ஒன்னா நம்பர் சாடிஸ்ட் அப்படின்றத வந்து இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அருண். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ரோமோ, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, செகண்ட் ப்ரோமோ ரெண்டுமே சேம் தான். பாத்ரூம் ஜன்னலில் வந்து விஷால் பற்றியும் தர்ஷிகா பற்றியும் ஹார்ட் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, அது வந்து தர்ஷிகா தான். அவங்க வந்து எழுதி வச்சிருக்கிறாங்க. தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் ஏன் நல்லா தானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு வந்து தற்கூரித்தனமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க மனசுக்குள்ளே லவ் கண்டெக்ட் பண்ணாதான் வெளியில் தெரியும்ன்றது தெரிஞ்சிருச்சு போல அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால லவ்வை பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்னா எந்த அளவுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் காட்டாமல் நான் லவ்வை மட்டும்தான் காட்டுவேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ஒரே சண்டை. ஸோ அந்த தர்ஷிகா வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க, நான் தான் எழுதினேன், விஷாலுடைய கவனத்தை விஷால் பார்த்துட்டு எதனா ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன நடக்குதுன்னா, அருண் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்கிறார். அப்பாலஜி பண்ணி ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா டீச்சர்ஸுடைய கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிறது. இப்போ பிடி வாத்தியாருடைய ரோல் என்ன அப்படின்னா, அவர் தான் டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரோல். ஆனால் எந்த பனிஷ்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள இன்டர்ஃபியர் பண்ணி எதையுமே செய்ய விடுறது கிடையாது. உதாரணத்துக்கு தோப்பு காரணம் போடுங்கன்னு சொன்னால் கூட அதை கூட ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் எல்லா இடத்துலையும் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கணும்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் அருணுடைய இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இதே பண்ணிக்கிட்டு இருக்காரா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரிக்டாகவே இருக்க மாட்டீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்போ தான் அந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு டிஸ்கஷனாக போயிட்டு இருக்கு. யாருக்கு நடுவில்? பிரின்சிபலுக்கு நடுவுலையும் வைஸ் பிரின்சிபலுக்கு நடுவுலையும். அந்த இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, சிவகுமார் இருக்காரு, மஞ்சரி வந்து வராங்க. ஸோ இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இவங்க தர்ஷிகாவை கூப்பிட்டு வந்து லெட்டர் எழுதி கொடுக்க சொல்றாரு, அப்பாலஜைஸ் பண்ண சொல்றாரு. அப்போ ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா, லெட்டர் எழுதி கொடுக்கறதுலாம் தேவையில்லை, இவர் இருக்காரு, ஜெஃப்ரி இருக்காரு, பிடி சார் இருக்காரு, அவர் வந்து ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். அது சொன்னதுதான் பிரச்சனை. ஜாக்லின் அதை சொன்னது தான் அருணுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு பிடி சார் எப்படி வந்து இதெல்லாம் பண்ணலாம், அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சது எங்கெங்கேயோ போய் கடைசியில் எங்கே வந்து நின்றுச்சு தெரியுமா? ஜாக்லின் வந்து அவங்க டாஸ்க்கை பயன்படுத்தி பர்சனலாக ஒருத்தரை டார்கெட் பண்ணுறாங்க, பர்சனலாக ஒருத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அப்படி வந்துட்டார். ஜாக்லின் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, முதல்ல யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா அதை சொல்ல விடணும், பேசுறது கேட்கணும், கேட்டுட்டு திரும்ப பேசணும். ஆனால் இந்த பொண்ணை பேசவே விடாமல் கொஞ்சம் கூட பேசவில்லை. நீங்கள் 1 hour எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. லைவ் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக. பேசவே விடாமல் ரிப்பீட்டடாக அருண் மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜாக்லின் எது சொன்னாலும் அதை அப்படியே மாற்றுறது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க, ஜாக்லின் வந்து எனக்கு இந்த வேலையை வேணாம், ஏன்னா இவங்க எது சொல்கிறதே அவர் கேட்குற மாதிரி ரெடியாக இல்லை, எனக்கு இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கலட்டி பிரின்சிபல் முன்னாடி வச்சுட்டு, மேம் எனக்கு இந்த வேலை வேணாம், அவர் என்னை பேசவும் விட மாட்டுறாரு, நாங்கள் சொல்கிறத அவர் கேட்கவும் மாட்டுறாரு, அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணுறாரு, கிளாஸ் ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாரு, எங்களால் கிளாஸ் எடுக்க முடியல, எங்கே போனாலும் எதுலனா வந்து தலையிட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அவங்க தரப்பு சொல்கிறாங்க. இப்போ வைஸ் பிரின்சிபலுக்கு என்ன ரோல் அப்படின்னா, ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது அந்த டிசிஷனில் குறுக்கேடு தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, போய் கிளாஸ் ரூம்குள்ளெல்லாம் உட்காந்துக்கிட்டு அவங்கள கிளாஸ் எடுக்க விடுறது கிடையாது, அவங்களுடைய இஷ்டத்துக்கு வேலை செய்ய விடுறது கிடையாது. ஜெஃப்ரி பிடி சார் ரோல்னா ஜெஃப்ரி அந்த ரோலை பண்ண விடுறது கிடையாது. இவர் சிவகுமார் வந்து வாட்ச்மேனாக செக்யூரிட்டியாக எதனா ஒரு விஷயத்த பண்ணால் அதை வந்து பண்ண விடுறது கிடையாது. பிரின்சிபல் எதனா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை வந்து விடுறது கிடையாது. எதையுமே பண்ண விடுறது கிடையாது. இவர் எல்லா இடத்துலையும் இருக்கணும், இவர் சொல்கிறது எல்லாருமே கேட்கணும். இவர் கேப்டன் ப்ளஸ் வைஸ் பிரின்சிபல் 2 ரோலையும் சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணுறாரு. இது இப்படி தான் ஆரம்பிக்குது. இப்படி ஆரம்பித்து அது எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரல் டீச்சருக்கு மாரலே தெரியல, ஸ்டூடெண்ட்ஸை பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க, பர்சனல் வெஞ்சன்ஸை டாஸ்கில் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறார்.
எதை சொல்கிறாரு? சத்யா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, தீபக் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பர்சனலாக ஒருத்தர் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க, பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து அவர் மேலே காட்டுறாங்க, கதை சொல்கிற மாதிரி வந்து அவரை மாக் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ஜாக்லின் அவங்க தரப்பில் சொல்ல வராங்க, ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஆனால் சொல்லவே விடலை. ஒரு கடத்துக்கு மேலே ஜாக்லின் சொல்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அது, பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒருத்தருடைய பிஹேவியர் அடிப்படையில் அவங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் மாரல் இருந்தால் நீங்கள் அப்படி சொல்லி கொடுங்க அப்படின்றத சொன்னார், அதனால தான் நான் அப்படி எடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லியும் கூட அருண் கேட்கல. ரிப்பீட்டடாக அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் பண்ணுறாங்க, பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு விஷயம் சொன்னாருங்க அருண். என்ன சொன்னார்னா, அவங்க வந்து எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, புகாராக வச்சாங்க, அதனால தான் நான் ஜாக்லின் கிளாஸில் போய் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சாரி கேட்கணும்னு சொன்னார். இப்போ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டை பர்சனலாக டார்கெட் பண்ணதுக்கு இவங்க சாரி கேட்கணும், யாருக்கிட்ட? தீபக் கிட்டையும் சத்யா கிட்டையும் கேட்கணும் அப்படின்றத சொல்கிறார். இதுக்கு சிவகுமார் இருக்கார் இல்லையா, சிவகுமார் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன் சார், நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வச்சேனே, என்ன இந்த மாதிரி டீக்ரேட் பண்ணுறாங்க, நான் என் வேலையை செஞ்சேன், நான் வந்து நைட் ரவுண்ட்ஸ் போகும்போது அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அது எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டாக வச்சேனே, இது வரைக்கும் அவங்க என்கிட்ட சாரி கேட்டாங்களா இல்லை நீங்கள் தான் சாரி கேட்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால், டப்புன்னு அருண் வந்து அந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லிட்டாரு, வாட்ச்மேன் தானே நீங்கள், இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, அந்த அப்புறமா பேசுவோம், முதல்ல இந்த விஷயத்த பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் பண்ணிட்டார். ஸோ இப்படி ரிப்பீட்டடாக ஜாக்லினா பேசவே விடாமல் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். வைஸ் பிரின்சிபல் பேசுறத பிரின்சிபலாலே கேட்க முடியல. பிரின்சிபல் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவங்கள பேச விடுங்க, அவங்க ரோலை தானே அவங்க பண்ணியிருக்காங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் இந்த ஆள் விட மாட்டான். இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜாக்லின் வந்து இவங்களை மீறி பேசிட்டாங்க, ஜெஃப்ரிக்காக பேசிட்டாங்க, அது வந்து இவருக்கு பிடிக்கல. ஜெஃப்ரி ஒரு பிடி சார், அவர் வந்து இது கொடுக்கூடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்கூடாது, எல்லாமே நான் தான் பண்ணணும், நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், நான் ஒரு நல்ல வாத்தியாராக நடந்துக்கணும் அப்படின்றதுல அவர் விரும்புகிறார். சரிங்களா? ஆனால் ஸ்டூடெண்ட் சைடில் இருந்து பனிஷ்மெண்ட் கொடுங்கன்றதை அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த விவாதம் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே போகுது. ரிப்பீட்டடா ஜாக்லினா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் டாஸ்கில் பர்சனலாக வந்து ஒருத்தரை டார்கெட் பண்ணுறீங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்கன்னு சொல்ல அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. இவங்க பிரின்சிபல்கிட்டே கிளியராக சொல்கிறாங்க, பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னார், நீங்கள் நேற்று மாதிரி வந்து உருட்டாமல் ஓப்பனாக நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்றத அவர் சொன்னார், அதனால தான் நான் இப்படி பேசினேன். அதுக்கு முன்னாடி நாள் தீபக்கு கட்டுறது கையளவு கல்லாளது உலகளவுன்னு சொல்லி அவர் என்ன உதாரணமாக வச்சு தான் அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணார். அப்போ அது பர்சனல் அட்டாக் கிடையாதா, நான் பண்ணுறது பர்சனல் அட்டாக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு டீட்டெயிலாக சொல்லியும் கூட அருண் அதை ஏற்றுக்கலை. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து என்ன சொன்னாருன்றதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். கூப்பிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்புறதுல நீங்களும் ஒரு ஆள், அதனால் நீங்கள் தைரியமாக இதை பண்ணுங்க அப்படின்றத பிக் பாஸ் தான் சொல்கிறார். அவர் உசுப்பேத்தி விட்டு தான் இதை பண்ண வைக்கிறாரு. அதில் தான் ஜாக்லின் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அதை அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். முடியும் போது கூட அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, இதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, தேவைன்னா விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இதை இவர் எப்படி கொண்டு போயிட்டாரு, தீபக்கு என்னை பர்சனலாக அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சருக்கு நான் சொல்லித்தரேன்னு சொல்லும்போது ஏன் அருண் அதை கேட்கல? அந்த இடத்துல அருண் வாயில் எண்ணத்தை வச்சுட்டு இருந்தாருன்னு எனக்கு கேட்க தோணுது. இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாங்க, அது எனக்கு வந்து பிடிக்கல, அவங்க சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சருக்கு ஒன்றுமே தெரில. தீபக் எத்தனை இடத்துல ஜாக்லினை கலாச்சிருக்கிறார், சத்யா எத்தனை இடத்துல ஜாக்லினை கலாச்சிருக்கிறார். டீச்சருக்கு மாறலே தெரியலப்பா, டீச்சருக்கு வந்து நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் போல, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் டீச்சர்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்கில் அத்தனை பேர் முன்னாடியும் சொல்லும்போது அருண் வாயில் என்ன வச்சுட்டு இருந்தார், விரல் சூப்பிட்டு இருந்தாரான்னு எனக்கு கேட்க தோணுது. தீபக்கு ஒன்றுனா பதறக்கூடிய அருண் ஜெஃப்ரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்புல வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல, அதில் தலையிடலை. தமிழ் டீச்சர் வந்து சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னும் போது பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லும்போது அதை பற்றி பேசலை, பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கக்கூடாதுன்ட்டார். ஜாக்லின் சொல்லும்போது கேட்கல. சிவகுமார் சொல்லும்போது அவர் வந்து அவரால் எனக்கு அன்சேஃபாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது கேரக்டர் அசாசினேஷன் தானே. சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவர் வந்து வாட்ச்மேன், அவர் வேலையை அவர் செய்கிறாரு, இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றத அருண் பேசலை. ஆனால் தீபக் வந்து சொன்னார் அப்படின்றதுனால, சத்யா வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அருணுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்படின்னா இது என்னன்னு சொல்கிறது, நம்ம பியூர் அண்ட் பியூர் மேல் சாவனிசம், ஆணாதிக்கம், சாடிஸ்ட் தனம், சைக்கோத்தனம்,
நார்சிஸ்ட் தனம். அவனை எதுவுமே சொல்லக்கூடாது. இப்போ வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாரு அப்படின்னா அவரை கேள்வியே கேட்கக்கூடாது. பேசவே விடாமல் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தானா என்னங்க பண்ணுறது? பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியல. யாரால? ஜாக்லினால முடியல. முடியாததுனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தீபக் வராரு அந்த இடத்துல, வாண்டடாக வர வைக்கிறான். யாரு? இவரு அருண் வந்து வர வைக்கிறான். வர வச்சு அந்த இடத்துல சாரி கேளு, சத்யா கிட்டையும் தீபக் கிட்டையும் சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அடம் பிடிக்கிறாரு வைஸ் பிரின்சிபல். அதுக்கேற்ற மாதிரி தீபக் அந்த இடத்துல வர, தீபக் கிட்டே அவங்க சொல்கிறாங்க, இது என்னுடைய டாஸ்க், என்னோடய டாஸ்கில் இந்த மாதிரி தான் சொல்ல சொன்னாங்க, நான் சொன்னேன். ஜாக்லின் கேட்குறாங்க, அப்போ முன்னாடி நாள் வந்து என்ன ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணாரு, அது உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் கேட்குறோம். இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கேட்பாராம். அந்த மாதிரி ஒரு புடுங்கி இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கேட்பாராம். தீபக் என்ன ஒரு இடத்துலையும் சொல்கிறாருல, எனக்கு வந்து மாரல் தெரியல. டீச்சர் முதல்ல அவங்க கேரக்டர் என்ன எனக்கு என்ன புரியலன்னா, பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு, அந்த டாஸ்க்கை ரூல்ஸ் படி பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். செஞ்சால் இவனுங்க குறை சொல்கிறானுங்க. அப்போ என்ன செய்வாங்க? தீபக் வந்த உடனே தீபக் கிட்ட சொல்கிறாங்க, இது எனக்காக கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு, நான் அதைத்தான் பண்ணேன், மற்றபடி நான் வந்து உங்களை மீன் பண்ணி நான் சொல்லலை, அப்படி உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு முடியாமல் தான் அவங்க காலில் விழுந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த கான்வர்சேஷன் போச்சுங்க. அருண் கூட சண்டை. அருண் பேச விடலை, சீரியஸாக பேசவே விடாமல் ரிப்பீட்டடாக. அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு. இங்கே இருந்து பார்க்குற நமக்கே அவ்வளவு டார்ச்சராக இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு யாரையுமே பேச விடலை. அந்த ஆள் இவங்க மஞ்சரி வந்து பேசுகிறாங்க, பேச விடலை. சிவகுமார் பேசுகிறாரு, பேச விடலை. ஜெஃப்ரி நின்று அவரும் எதனா சொல்லணும்னு நினைக்கிறாரு, ஆனால் பேச விடலை. பிரின்சிபல் பேசுறதே பேச விடல. பிரின்சிபல் கிட்டே என்ன அவங்க வந்து, மேடம் நான் எதனா தப்பாக பண்ணேன்னா நீங்கள் சொல்லுங்கள் மேடம்னா, ஆமாம் நீங்கள் தப்பாக தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த இடத்துலையே செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கணும் அந்த ஆளுக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லை. அவங்களே திருப்பி நீங்கள் வந்து இதை ரொம்ப சாதாரணமாக கையாளுறீங்க, நீங்கள் இதை சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டீங்க, ஸ்டூடெண்ட் ஹர்ட் ஆயிருக்கான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ டீச்சர் ஹர்ட் ஆனது நம்ம பார்த்த வரைக்கும் எந்த இடத்துல ஜாக்லின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, மார்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டாக வைக்கல. தீபக் வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அருணுக்கு அந்த மாதிரி ஏறிக்குது. அப்படின்னா இது வந்து டாஸ்க்காக நீங்கள் விளையாடுறீங்களா இல்லை அங்கே ஒரு குரூப்பிசம் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரில. இவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறது ஜாக்லின் அப்படின்னாலே வந்து அருணுக்கு வந்து பொத்துக்கிட்டு வருது. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஜாக்லினுக்கு பதிலாக அருணுக்கு இந்த ரோலை கொடுக்குறாங்க, மாரல் டீச்சர் ரோலை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ரோல் என்னென்னா, மாரல்னால் என்னன்னே தெரியாத, மாரல் கடைபிடிக்காத மாரல் டீச்சர், அதுதான் அவங்களோட ரோல். சரிங்களா? அவங்க ரோலின் படி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இப்போ அருண் கிட்ட கூப்பிட்டு பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு கொடுக்குறாரு, நீங்கள் மாரல் டீச்சர், அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு மாரல் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அருண் ஜாக்லினுக்கு எந்த மாதிரியான மாரலை சொல்லிக் கொடுப்பாரு? நிச்சயமாக அது பர்சனல் அட்டாக்காக தான் இருக்கும். அந்த இடத்துல தீபக் இருந்தால் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக ஜாக்லினுக்கு ஒன்றுமே தெரியாது, ஜாக்லினுக்கு எந்த ஒரு சென்ஸுமே இல்லை, மேனஸுமே இல்லைன்ற மாதிரி தான் அவர் ஒரு மாரலை சொல்லிக் கொடுப்பாரு. சத்யா அந்த இடத்துல இருந்தாலும் அதே தான் சொல்லிக் கொடுப்பாரு. விஷால் அங்கே இருந்தாலும் அதே தான் சொல்வார். அந்த இடத்துல யார் இருந்தாலும் ஒருத்தவங்களுடைய, இப்போ இப்படி சொல்கிறாரு, நீங்கள் வந்து உருட்டாமல் நேரடியாக அவங்களுடைய பிஹேவியரை வச்சு நீங்கள் மாரல் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால், அந்த இடத்துல ஜாக்லின் இடத்துல யார் இருந்தாலும் அவங்கள குறை சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் டாஸ்க்கு. இப்போ இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா, டாஸ்க்காக பண்ணால் பிரச்சனையா? இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்றது புரியல. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் ஒரு குறைன்னு சொல்லிட்டு இருந்தா ஒருத்தவங்க எப்படி தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? இப்போ ஒரு இடங்களில் ஒருத்தருக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். ஸ்பேஸே கொடுக்காம இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, அவங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதனால தான் நான் போய் கிளாஸில் உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிச்சேன், அவங்க பர்சனல் அட்டாக் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். ஸோ எவ்வளவுதான் சொன்னாலும் இதை டாஸ்க்குன்னு சொல்லியும் கூட அருண் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டவே இல்லை. இதுதான் வந்து பிரச்சனை. ஸோ ஜாக்லின் வந்து அந்த அளவுக்கு உடஞ்சி அழுகுறாங்க, அவங்களால முடியல. இது வந்து அப்பையும் கூட அருண் வந்து அதே தாங்க பேசுகிறாரு. தீபக்குக்கும் புரியலை, இது டாஸ்க்குன்னு சொல்லி அவருக்கும் புரியலை. எனக்கு என்னன்னா, இது வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அவர்கள் தான் கேட்கணும். பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கை தானே ஜாக்லின் பண்ணாங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்கணும். விஜய் சேதுபதி கேட்டாதான் இதே மாதிரி அருண் எப்படி ஜாக்லினை பேசவே விடாமல் அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாரோ, அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் அருணை பேசினா அப்போ தான் அவருக்கு தெரியும் அங்கே வந்து எப்படி ஒருத்தவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணு மேலே எந்த அளவுக்கு தான் வந்து நீங்கள் வன்மத்தையும் ஈகவையும் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காட்டுறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பண்ணிட்டாங்க? இப்போ
எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஜாக்லின் யாருக்கிட்டையும் போய் சண்டை போடல, யாரை பற்றியும் பின்னாடி புறணி பேசலை, யாரை பற்றியும் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணல. அவங்க கேமை பாட்டு அவங்க தனியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே ஜாக்லினை போர்ட்ரே பண்ணுறது எப்படி இருக்குன்னா, பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஜாக்லின் அடிக்கிறாங்க. இப்போ கேர்ள்ஸும் சில பேர் கூட சேர்ந்து அடிக்கிறாங்க. அத்தனை பேர் வந்து ஜாக்லினை வந்து சமாதானம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எமோஷனலாக ஒருத்தவங்க ஹர்ட் ஆனதுனால தான் அப்படி வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. காலில் விழ வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, ஜாக்லின் வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அதுதான் வந்து அவங்க பண்ணணும். சும்மா எதுக்கு இவன் தான் ஒரு ஆளா, இவனுக்காக எதுக்கு நீங்கள் அழணும்? இந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு இவன் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறதுக்கு நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஜாக்லின், உங்களோட கேமை நீங்கள் மாற்றினா மட்டும்தான் நீங்கள் சர்வை பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஆட்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க தான், ஆனால் அவங்கள மெதிச்சு ஏறி தான் நீங்கள் போகணும். இந்த கேம் ஒருத்தனை வந்து குறை சொல்லி விளையாடுற ஒரு கேம் தான். ஸோ அதை ஜாக்லின் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதை பண்ண அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, தொடர்ச்சியாக பண்ணுங்கள், பண்ணிக்கிட்டே இருங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல, அது வந்து செகண்டரி. நீங்கள் பண்ண வேண்டியதை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் கேமுக்கு நீங்கள் ட்ரூவாக இருங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இந்த விஷயத்தில் ஜாக்லின் மேலே எந்த தப்புமே கிடையாது. சீரியஸாகவே நீங்கள் லைவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒருத்தரை சும்மா இருக்கிறவங்கள சாரி கேட்க சொல்லி தூண்டி விட்டு ஒருத்தனை வந்து மென்டல் ப்ரெஷர் கொடுத்து சாரி கேட்க வச்சதுனால தான் அவங்க காலில் விழுந்து சாரி கேட்குறாங்க. தீபக்கு அப்போ கூட புரியலை. இது டாஸ்க்குக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நாளைக்கே இதே மாதிரியான ஒரு டாஸ்க் மற்றவங்களுக்கு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். மற்ற டீச்சர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க, ஸ்டூடெண்ட்னால டீச்சர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு சொல்லும்போது வாயை பொத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அருண், ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தன் சொல்லிட்டான், இப்போ ஒன் சைடு கேட்டுட்டு ஒருத்தன் டிசிஷன் எடுக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு கூமுட்டையாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வடிகட்டின ஒரு கூமுட்டை தான் அருண். தீபக் சொல்லிட்டாரு, சத்யா சொல்லிட்டாரு, அதனால ஜாக்லின் தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அடித்து சொல்கிறாரு, நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க, நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. பைத்தியக்காரனாயே அது டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொல்லலை. எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை தான் நான் பண்ணேன், புரிஞ்சுக்கிட்டு பேசியா, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா, அறிவோடு இருந்தால் பேசு, இல்லைனா பேசாதன்னு சொல்லி ஐடி கார்டை வந்து கலட்டி கீழே வச்சிருக்கக்கூடாது. ஐடி கார்டை கலட்டி அருண் மூஞ்சில் விசிறி வச்சிருக்கணும். அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அவன் அந்த மாதிரி அடங்கியிருப்பான். ஒரு பயம் வரும். கேர்ள்ஸ்னால் பொண்ணுங்கன்னா எப்படி வேணால் ஏறி வேணால் பேசலாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இதான் நடந்துச்சு, எக்ஸாக்டாக இதான் நடந்துச்சு. ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க பாய்ஸ். ஸோ இது இப்படியே போகுமா? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? விஜய் சேதுபதி கேட்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்கள். இந்த சீசனில் யாருமே அழுது பிரேக் டவுன் ஆகி கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க நான் பேசணும்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, இன்க்ளூடிங் ஜாக்லின். ஸோ அவங்க கேமில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஆனால் ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய ஒரு வன்மை இன்னொருத்தருக்கு அதிகரிக்க அவங்கள போட்டு அடிக்கிறதும் உடைக்கிறதும். ஜெஃப்ரியும் கேட்குறாப்புல, சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட சொன்னால் கூட நீங்கள் அதை பற்றி கேட்க மாட்டீங்க, ஆனால் அவங்க சொன்னாங்கன்றதை இவ்வளோ பெருசாக்குறீங்களேன்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியே கேட்குறாப்புல. ஸோ அருண் வந்து தான் ஒரு நியாயவாதி, நான் நல்லவன், நான் பண்ணுறது சரிதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப மெனக்கட்டு ஒருத்தவங்க வந்து சத்தமாக பேசுகிறாங்கன்னா அதை விட நம்ம சத்தமாக பேசணும்னா இந்த சத்தம் அடங்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அருண் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒட்டு மொத்தத்தில் ரொம்ப பாவமான ஒரு ஜீவனை தான் எனக்கு வந்து ஜாக்லின் என் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏன்னா நேற்றும் சரி இன்றைக்கும் சரி இந்த டாஸ்கில் யார் அதிகமாக மன உளைச்சல் ஆகுறாங்களோ இல்லையோ மஞ்சரியும் ஜாக்லினும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. எக்ஸ்ட்ரா ஆனந்தியை வந்து சொல்கிறாங்க உனக்கு பீரியட்ஸ் பெயின் இருக்குது, ப்ளஸ் நீ 3 நாளாக 2 பேருமே 3 நாளாக 20 பேருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ நேரம் நின்று வேலை செய்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க, அதுக்கு மத்தியில் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னும் போது அவங்க மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதிகம். ஆனால் அது எதையுமே புரிஞ்சிக்காமல் இந்த ஆள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறது சரியே கிடையாது. ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங் விஜய் விஷாலுக்கு என்ன வார்னிங்கை கொடுக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே வார்னிங்கை அருணுக்கும் கொடுக்கணும் இந்த வீக்கெண்டில். ஸோ விஜய்ஸ் பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அருண் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? ஜாக்லின் வந்து அந்தளவுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை, அவங்க ரோல் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் பிரச்சனையே. விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு? டிப்ளமேட்டிக்காக ஆடாதீங்க, பூசி மழுப்பாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக விளையாடுங்க, சொல்ல வேண்டிய கருத்தை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு அவரும் சொல்கிறார். பிக் பாஸும் கூப்பிட்டு அதையே சொல்கிறார், முறுக்கு பொழியாதீங்க, டிப்ளமேட்டிக்காக இருக்காதீங்க, நான் உங்களை உண்மையான பர்சன் நான் நம்புகிறேன், அதை வந்து காப்பாற்றுங்க, உருட்டாதீங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு பக்கம் ஹோஸ்ட்டும் இதே சொல்கிறாரு, ஒரு பக்கம் இந்த பிக் பாஸையே கட்டி ஆளக்கூடிய பிக் பாஸும் இதே சொல்கிறாரு. அப்போ அதை கேட்டு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி தப்பாக இருக்கும்? இப்போ டிப்ளமேட்டிக்காக விளையாடி இருந்தால் இந்த பிரச்சனை ஜாக்லினுக்கு இல்லை. அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இந்த கேமை விளையாண்டதுனால இந்த பிரச்சனை. ஏன்னா அதுதான் டாஸ்க்குன்னும் போது அதை தான் அவங்க பண்ணி ஆகணும்ல. யாராக இருந்தாலும் அதை தானே பண்ணுவாங்க. இவ்வளோ பேசுகிற அருணும் அதை தான் பண்ணி ஆகணும், தீபக்கும் அதை தான் பண்ணணும்,
சத்தியமாக அதை தான் பண்ணணும். யாராக இருந்தாலும் ஜாக்லின் என்ன பண்ணாங்களோ, என்ன கேட்டால் ஜாக்லினை விட மோசமாக பண்ணியிருப்பாங்க. இப்போ தீபக் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா ரொம்ப கொச்சையாக டார்கெட் பண்ணி அடிச்சிருப்பார். அருண் இருந்தானா அதை விட கேவலமாக பண்ணியிருப்பான். சத்யா இருந்தானா அதை விட மட்டமாக பண்ணியிருப்பான். இவனுங்கெல்லாம் என்னமோ யோக்கிய புருஷனுங்க மாதிரியும் இந்த பொண்ணு என்னமோ தப்பான பொண்ணு மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷனை பண்ணுறானுங்க. இப்போ பாய்ஸ் டீமெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஜாக்லினை பற்றி தான் புறணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அருண் போய் ஒருத்தர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த பொண்ணு அப்படி பேசி இப்படி பேசி. இது ஒரு ஹீரோயிசமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறல, அந்த பொண்ணும் ஒரு பொண்ணு தான். நீ ஒன்றும் பையனை லவ் பண்ணல, நீ கே கிடையாது. ஸோ ஒரு பொண்ணை தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுன்ற ஒரு பேசிக் சென்ஸு கூட இல்லாத உனக்கு எப்படி ஒரு லவ்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரில. ஆனால் இந்த ஆளோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது நிஜமாக அர்ச்சனா ரொம்ப பாவம் மட்டும் எனக்கு தோணுது. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, சீக்கிரமாக புட்டுக்கும். இப்படி பேசுகிறவன் மற்ற பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுகிறவன் தன் காதலிக்கிட்ட எப்படி பேசுவான்? பாவம் அர்ச்சனா, பார்த்து நடந்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சரிங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்பயே உஷாராகி போகிறது நல்லது. எனக்கு கேட்டால் நான் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.